காலை வணக்கம். நம்ம ஜேகே கிரிக்கெட் அகாடமி வழங்கும் டேலண்ட் ஸ்டார்ஸ் கிரிக்கெட் ஒன்று நடந்துகிட்ருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் டைகர்ஸ் விசஸ் டிஎஸ் க்ரீன் டைகர்ஸ். த பேட் ஃபர்ஸ்ட். டிஎஸ் ராயல் கிங்ஸ் டாஸ் வின் பை ஃபீல்ட் ஃபர்ஸ்ட். ஸோ க்ரீன் டைகர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ க்ரீன் டைகரோட ஓப்பனர்ஸ் நிரஞ்சன் அண்ட் ராம்குமார் ரெண்டு பேரும் பெஸ்ட் பிளேயர்ஸ். ஸோ அவங்க ரெண்டு பேரும் டிஎன்பிஎல்லும் ஆடிருக்காங்க. ஸோ செமையாக ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. பவுண்ட்ரி 6 போயிட்டுருக்குது. பயங்கரமான டீம், அவங்களோட டீம் வந்து என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்காங்க நம்ம ராயல் கிங்ஸ். ஏன்னா காலையில் டியூவில் பால் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 6 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இருக்கும்போதே பனி பயங்கரமாக இருந்தது. ஸோ இன்றைக்கவும் எம்எஸ்ஏ லைவ் ஸ்ட்ரீம் சரியாக பண்ண. ஸோ டீம் பிளேயர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ மீண்டும் சுனில் தான் வந்திருக்காரு. ஓகே, செல்வநாதன் 6வது ஒரு பவர் பிளே எண்டில் வந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் போலே ரன் அவுட் சான்ஸ். எஸ், ஆஹா, மிஸ் பண்ணியிருக்காரு சச்சின். ஸோ ஒரு பெட்டர் ஃபீல்டர் தான் அவர். ஸோ என்னன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ஸ்க்காக அண்டர் 16 அண்டர் 19 ஷாட், சரியான ஷாட்டு மிட் விக்கெட்ல அடிச்சிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா நிரஞ்சன் தான். ஸோ பெரிய ஷாட் ஒன்று அடிச்சிருக்காரு. கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டாலும் அவர்கிட்டலாம் பார்க்க முடியாது, பேட்டு விளாசிரும். செம்மாடி அடிச்சிருக்காரு. பால் வந்து ஆஹா செவுத்தில் அடித்து வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்னும் பெரிய பெரிய சிக்ஸஸ் பார்க்கணும். அவர் உள்ளே இருந்தாருன்னா கண்டிப்பாக டீம் கடைசி வரைக்கும் பேட்டிங்கில் அவர் இருந்தாருன்னா ரன்னிங் 200 சேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்பவும் ஒன்றும் இல்லை, நிரஞ்சன் ஆடினார்னா கண்டிப்பாக அந்த 200 ரன் வரும். ஸோ அந்த டீம் பார்ட்னர்ஷிப் கொடுப்பாங்க, பார்ப்போம். ஸோ இறங்கி வந்து அடிச்சிருக்காரு. இறங்கி வந்து அடித்ததில் ஸ்ட்ரைட்டு நேருக்கு நேராக பவுலருக்கு நேராக அடிச்சிருக்காரு. தோனி படத்தில் சொல்கிற மாதிரி செலக்டருக்கு தலைக்கு நேராக அடிக்கணுங்கிற மாதிரி அவர் நேராக பவுலருக்கு நேராகவே அடிச்சிருக்காரு. ஸோ இங்கே செலக்டர் மட்டும் தான் இல்லை, அதை வந்து வீடியோவில் மட்டும் யாராவது செலக்டர்ஸ் பார்த்தா நல்லாயிருக்கும். மிடிவில் அடிச்சிருக்காங்க, சாரி. ஸோ மகேந்திரன் அவர் வந்து ஒரு ஜாண்டி ரோட்ஸ்னே சொல்லலாம் அரியலூருக்கு. ஸோ இந்த மாதிரி பிளேயர்லாம் செல்வராஜ் ஸோ வினோத் திரும்ப வராரு. ஸோ நிரஞ்சனுக்கு திரும்பவும் டவுன் த லெக். கொஞ்சம் ஐடியாவோட போடணும். செம்ம அந்த லைன் தான். ரன் அவுட் சான்ஸ் இல்லை. கரெக்டாக ஒரு பால் தப்பு பண்ணுறாங்க. ஸோ அழகாக ஒரு லேட் கட் பண்ணி விட்ருக்காரு. கண்டிப்பாக அது பவுண்ட்ரி போகுமா? இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு அவுட் ஃபீல்டில். ஸோ 2 ரன் கண்டிப்பாக இருக்கும். 3வது ரன்னு இல்லை. நல்ல ஒரு டெக்னிக் வச்சுருக்காங்க. ஸோ க்ரீன் டைகர்ஸ் டிஎஸ் ராயல் திரும்ப கம்பேக் வரலாம் கேமில். இப்போவும் ஒன்றும் இல்லை. ஸோ நல்லா போட்டிருக்காரு. நல்ல ஒரு ஃப்ளாட்டர் டெலிவரி, ரொம்ப ஒதுக்கி போட்டிருக்காரு. ஸோ ஒரு கட் ஷாட், பட் லாங்கில் 2 ரன் கண்டிப்பாக குயிக்காக ஓடி தான் ஆகணும். அவங்களுக்கு ரன் தேவை. விக்கெட் கீப்பரும் விட்டுருக்காரு. சோல் என்ன பண்ணுறாருன்னு. ஸோ திரும்பவும் ஒதுக்கி தான் போட்டிருக்காரு. ஸோ காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சச்சின் வந்து மேலே கொடுக்கல. ஏன்னா அவரால் கண்டிப்பாக ஸ்வீப்போ இல்லை வந்து மீண்டும் நிரஞ்சனுக்கு வராரு சச்சின். பிளாட் போட்டிருக்காரு. ஆஹா, சொன்ன மாதிரி தான் 1 ரன்னுக்கு தான் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ பெட்டராக போட்டிருக்காரு சச்சின். இந்த ஓவரை வந்து போன ஓவர் வரைக்கும் உள்ள ரன்னை கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருக்காரு. பெட்டர் ஓவர் 6 ரன் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். நிரஞ்சன் 50 ரன்களை கடந்திருக்காரு. 50 ரன்னை கடந்திருக்காரு. கங்க்ராச்சுலேஷன் நிரஞ்சன். ஸோ இதே மாதிரி மேட்ச் எடுத்துகிட்டு போங்க. 100 ரன்ஸ் கண்டிப்பாக வந்து அடிப்பார்னு நினைக்கிறேன்.
ஏன்னா 8 ஓவர் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 12 ஓவர் இருக்குது. அதுக்குள்ளே அவர் ஸ்பின்னர் அரியலூர் டிஸ்ட்ரிக்ஸ் ஜெயங்கொண்டம் நகரத்தை சேர்ந்தவர் தூக்கி போட்டிருக்காரு. ஆஹா, விக்கெட் எடுத்துட்டாரா இல்லை, ஒரு கையால் தூக்கி விட்டார். அந்த சைடு கொஞ்சம் பவுண்ட்ரி கொஞ்சம் கம்மி தான். ஸோ இருந்தாலும் 65 மீட்டர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த பவுண்ட்ரி லைனு போயிருக்கு. சும்மா தூக்கி போட்டார், அவரும் தூக்கி விட்டார். ஆனால் நல்ல பவுலிங் தான் அது. ஆஹா, ஃப்ளாட்டாக போட்டிருக்காரு கொஞ்சம் முன்னாடி. இவருக்கு தான் அந்த சான்ஸ் கிடச்சிருக்கு, அதனால் அவர் தான் அதை அடிச்சிட்ருக்காரு. ஸோ போட்டிருக்காரு ஃப்ளாட்டாக திரும்ப. செம்ம இல்லை, இந்த பால் இந்த மாதிரி கொஞ்சம் வேரி பண்ணி போடணும், ஸ்பீடை கொஞ்சம் பார்க்க வச்சாதான் ஆட வைக்க முடியும். தூக்கி விட்டுருக்காரு, எக்ஸ்ட்ரா கவர் வெளியில் போயிருக்கு. 4. இப்போ தான் சொன்னேன் பேட்ஸ்மேனை மேலே பார்க்க வைங்கன்னு, அவர் பவுலர் பார்க்க வச்சிட்டார் மேலே. திரும்ப ஒரு ஃப்ளாட்டாக டெலிவரி, ஆஃப் சைடில் ஒரு ரன்னு தான். இது மாதிரி ஒரு ரன் சேஞ்ச் பண்ணும் போதுலேயும் பேட்ஸ்மேன் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் டாட் பால் போடணும், அட்லீஸ்ட் பவுண்ட்ரி ஸ்கோர் வைக்க. ஸோ பார்க்க நல்லா இருக்குது அரியலூர் டிஸ்ட்ரிக்ஸில் இந்த டிஎன்பிஎல் ஐபிஎல் மாதிரி. ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி சொல்கிறோம், பட் அந்த அளவுக்கு வரணும். பட் இருந்தாலும் முயற்சி பண்ணியிருக்காங்க. திரும்ப பேக் ஃபுட்டில் போயிருக்காரு, பாயிண்ட்லேயே வினோத் எடுத்து போட்டிருக்காரு ஒரு ரன்னுக்கு. ஃப்ளைட்டட் போட்டார், அது வந்து 6 கண்டிப்பாக. ஏன்னா ஃப்ளைட்டு போட்டாலே அவர் அடிப்பார். 6, பெரிய 6 அடிச்சிருக்காரு. இது வரைக்கும் 3-4 6க்கு மேலே போயிருக்கு, எல்லாமே பெரிய 6 தான். பாருங்கள், உள்ளே இப்போ தான் அருண் வந்தார், அதுக்குள்ளே 55 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்பு 29 பாலுக்கு. செம்ம ஷாட்டு.
பார்க்கலாம். இந்த ஓவரில் எதுவும் நடக்கும், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால், இந்த ஒரு பவுண்ட்ரி போயிருக்கு. ஃபஸ்ட்டு பாலே ப்ரெஷர் போட்டிருக்காரு பேட்ஸ்மேன் பவுலர் மேலே. கிராட் ஒரு எட்ஜ் பின்னாடி போயிருக்கு. பவுண்ட்ரி கிடைக்குமா? பவுண்ட்ரி வந்திருக்கு. நல்ல பார்த்து ஆடி இருக்காரு. ஒரு ரன். நாலாவது பால், ஒரு ஹியூஜ் ஹிட் ஸ்ட்ரைட், கோயிங் 6 ரன்ஸ். ஒரு அற்புதமான ஃபஸ்ட்டு பால் 6 அடிச்சு ஆரம்பிச்சிருக்காரு இன்னிங்ஸை சுனில். நிரஞ்சன் அண்டர் ப்ரெஷரில் போட்டிருக்காங்க பவுலரை. நல்ல பவுலிங் போட்டிருக்காரு. நல்ல ஓவரை முடிச்சிருக்காரு பேக் டு பேக் டாட்ஸ் போட்டு. Team straight to the mid off. Again straight to the and a short pitch ball. Outside edge. Fielder chasing it. Only a single. Need to concentrate on their field setup. Spinner is bowling. There is no short third or any slip. LBW shout. Umpire not interested. Going down the leg, it seems. Long on, and since the power play overs, in a dot ball straight to the fielder, and that's the end of 4th over. TS Royal Kings 32 for 1. ஸ்லோவர் த்ரூ தி ஏர் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இல்லைங்க. புதிய முயற்சி அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் டேலண்ட்ஸ்க்காக ஒரு முயற்சி எடுத்து வந்திருக்காங்க ஜேகே கிரிக்கெட் அகாடமி அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஆப்ஷன் பேசிஸில் 73 சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏரில் போச்சு, பாயிண்ட் தலைக்கு மேலே. ஒரே ஒரு ரன். போட்டி தொடரணும் அடுத்தவருக்கு. சிங்கிள் நல்லா போட்டிருக்காரு. அவனோட 10 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்கு. டிஎஸ் ராயல் கிங்ஸ் 60 for 4. Slower through the air, well outside off stump. கண்டிப்பாக பெரிய ஷாட் போய் ஆகணுன்ற கட்டாயத்தில் டிஎஸ் ராயல் கிங்ஸ் அதை கரெக்டாக மைண்டில் வச்சு ஹூக் பந்தாக விட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு ஃபேண்டாஸ்டிக் டெலிவரி ஃப்ரம் நிரஞ்சன். என்ன மாற்றி விட்டார் சச்சின். ஷார்ட் பிச் டெலிவரி
கரெக்டாக அரைஞ்சாரு. டீப் எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு நல்ல ஸ்டாப். அங்கே 2 ரன் கிடைக்கும். ஒரு ஸ்விட்ச் ஹிட்டுக்கு போயிடுச்சு. அகைன் ஒரு கிராஸ் பேட் ஷாட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். ஆடுறாங்க, நேரம் அடிக்க வைக்கிறதுக்கான முயற்சியாக இருக்கலாம். அகைன் ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப். அதோட அந்த ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. 12 ஸ்வதேஷ் பாபுஜி ஸ்ட்ரைக். நல்ல டெலிவரி, நல்ல ஸ்டாப். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி ஏரில் இருக்கு, பட் சேஃபாக லேண்ட் ஆயிருக்கு. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டுங்க. ஒரு டாட். நல்ல ஷாட் ஏரில் போயிருக்கு. ஃபீல்டர் அண்டர் இட், டேக்கன். 2வது விக்கெட் இழக்கிறாங்க சூப்பர் ஃபைட்டர்ஸ். ஸ்வதேஷ் பாபு அவரோட விக்கெட்டை இழக்கிறார் 2 ரன்களுக்கு. ஐஸ் ஆன் த பால், கம்ஃபர்டபுள் கேட்ச். ஜோசி நல்ல ஸ்லோவர் த்ரூ தி ஏர் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம். பேட்ஸ்மேனை ஃப்ரண்ட் ஃபுட் ஆட வச்சாரு. கரெக்டான பிளான்னே சொல்லலாம். ஸ்லிப் இன் பிளேஸ். ஒரு குயிக்கர் ஒன் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம், ஒயிட் பால் போயிருக்கு. கொஞ்சம் ஃபேஸ் இன்க்ரீஸ் பண்ணி போட்டார். ஒரு டாட் பால். நிரஞ்சன் கன்னியூ பண்ணுறாரு. அவரோட 2வது ஓவர். ஒரு லீடிங் ஏஜ் ஸ்லிப் ஃபீல்டரே ஓடி வந்து எடுத்திருக்காரு ஒரு ஷார்ட் எடுக்க போன கேட்சை. ஸோ வீரா தன்னோட விக்கெட் இழக்கிறாரு. நிரஞ்சன் ஒரு நல்ல டெலிவரி, நல்ல ஸ்லோவர் த்ரூ தி ஏர் போட்டார். பாலை கம்ப்ளீட்டாக மிஸ்ஜட்ஜ் பண்ணி லெக் சைடு ஆட ட்ரை பண்ணார். அதன் காரணமாக ஒரு டாப் ஏஜ் தன்னோட 2 பேருமே தன்னோட விக்கெட் இழந்துட்டாங்க. அந்த உடனே பெரிய ஷாட்டுங்க. மேக்ஸிமம் அசாத்திய தைரியம் வேணுங்க. வந்த உடனே ஒரு ஸ்பின்னரை டேக் ஆன் பண்ணுறக்கு. நியூ பேட்டர் ராகுல் முட்டிங்கால் போட்டு மட்டைக்கு அடித்தார். டீப் மிட் விக்கெட் தலைக்கு மேலே. சரியான ஷாட். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஒரு லீடிங் எஜ்ஜாருக்கான வாய்ப்பு. அந்த பால் வந்த முதல் பாலையே ஒரு மேக்ஸிமமோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ராகுல். சாத்திய தைரியம் தாங்க கம்பேக்ன்றது. லென்த்தை இழுத்து போட்டார் நிரஞ்சன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ராகுலோட பேட்டிங். நல்ல ஷாட் அகைன். ஸ்லோவர் த்ரூ தி ஏர். கொஞ்சம் லைட்டாக இழுத்து போட்டார் லென்த்தை. ஸ்டாப் பண்ணிட்டார் அந்த ஃபீல்டர். நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட். 2 ரன் எடுத்திருக்காங்க. வெல் லெஃப்ட் அண்ட் அதோட 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு பெரிய ஷாட். ஃபீல்டர் இருக்கார், எடுத்துட்டாருங்க. ஜெர்சி நம்பர் 178 நிரஞ்சன்.
நிரஞ்சன் கன்னியூ பண்ணுறாரு அவருடைய தேர்ட் ஓவர். இன்னொரு நல்ல டெலிவரி, டாட் பால். நிரஞ்சன் கன்னியூ பண்ணுறாரு. ஸ்ட்ரைட்டாகவே ஒரு பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஓவரை. வெறும் பவுலிங்க்கு மட்டும் அவரால் பேட்டிங்கும் ஆட முடியும். நீங்கள் காமிச்சிருக்காரு. So you can consider his batting ability as well. நல்ல பால். Again, ஒரு நல்ல டெலிவரி ஃப்ரம் நிரஞ்சன். Again, ஒரு டாட் பால். End of 11 overs, 60.
18 player and Sarajan player and come to the down and run கண்டிப்பாக வரும். கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு வேலு. இறங்கி வந்து அப்படியே வெளி மிஸ் பண்ணார் வேலு. ஸோ 2 ரன்னு. திரும்ப ஸ்ட்ரைக்கில் இருக்கார், என்னென்னா நடக்கலாம். திரும்ப தூக்கி அவர் அழகாக ஆஃப் சைடில் போட்டார். ஸோ 100 ரன். கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஓப்பனர்ஸ், பட் அவங்களே ஸ்டாஸ் போட்டு கொஞ்சம் ஃபுல் டாஸ்லாம் தூக்கி போட்டு தான் அவங்க அடிச்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ தூக்கி போட்டிருக்காரு திரும்ப ஒரு ஃபுல் டாஸ். கண்டிப்பாக கேப்பில் போயிட்டுருக்கு. ஆனால் சாரதி அங்கே இருக்கார். ஸோ 2வது ரன் ஓடிருக்காங்க, அது கண்டிப்பாக ஓடி தான் ஆகணும். ஸோ எலிவேஷன் கிடைக்கல, அதனால அவர் அழகாக புஷ் பண்ணி 2 ரன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பால் என்ன நடக்கணும் பார்ப்போம். தூக்கி திரும்ப ஃபுல் டாஸ், அதெல்லாம் வான வேடிக்கை. கொஞ்சம் இறக்கணும். ரைட் பண்ணுறாரு, பட் ஃபினிஷ் பண்ண மாட்டாரு. அந்த ஃபினிஷ் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். தூக்கி போடுறாரு, ஆளே இல்லை. ஸ்கூப் பண்ணி விட்டார் ஒரு குயிக்கர். டிஎல் ராயல்ஸில் நல்ல எக்ஸ்பிரஸ் நல்லா போட்டிருக்காங்க. ஸோ லேட்டாக கட் பண்ணியிருக்காரு ஒரு ரன்னு. கண்டிப்பாக ஒரு ரன். 2 ரன் கிடச்சிருக்கு. பட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸ்கூப் நல்லா குயிக்காக போட்டார். ஷார்ட் பால் ஒன்று, அது லைன் லெக் பார்த்து வந்துச்சு. ரெடியாக இருந்தார் லெக் சைடுக்கு. கொஞ்சம் ஷார்ட்டாக போட பார்த்தாரு, பட் லைன் கரெக்டாக மாட்டலை. நல்ல ஸ்கூப் பவுண்ட்ரி. ரொம்ப லேட் கட், பட் ரன். நேராக 6 அது. பார்ட்னர்ஷிப் 52 பால்ஸ். ஸோ ஃபாஸ்ட்டாக ஸ்கோர் வந்துகிட்டு இருக்கு. இறங்கி திரும்ப அடிச்சிருக்காரு பெரிய 6 நிரஞ்சன்.